The very happy morning, the Manikanda Prabhu, Om Nandi Siddhar, திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி யூடியூப் முகநூல் காணொலி பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்கள், இன்ஸ்டாகிராம், தேட்ஸ் போன்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே இன்றைய பதிவு என்னவென்று கேட்டால், கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு யாம் செய்தித்தாளிலே படித்த ஒரு சம்பவங்கள். இந்த இந்தியாவிலே பயணிக்கும் அந்த அனைத்து நபர்களும் இதை ஒரு தவறாமல் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். என்னவென்று கேட்டால், அந்த ரயிலிலே ரீல்ஸ் போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த தவறான பயணங்கள்லாம் சில பேர் அந்த இதில் எப்படி சொல்வது என்று கேட்டால், அந்த ரயில் நிலையங்களிலும் மற்றும் ரயிலுக்குள்ளே இருந்தும் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ரீல்ஸ் போடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி போட்டால் அவர்களுக்கு அபராதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். புகைப்படம் எடுத்தால் 1000 ரூபாய் அபராதம் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வார்னிங், எச்சரிக்கை என்று சொல்லிக்கொண்டு அந்த ரயில்வே துறைக்கும் மற்றும் எண்ணற்ற ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அது நல்ல இடத்திலே செய்ய வேண்டும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், அவர்கள் நல்லதுக்குத்தான் நமக்கு சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த எல்லோரும் ஒவ்வொரு விதமாக பயணத்தில் இருப்பீர்கள். அந்த செய்தித்தாள் படிக்கக்கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அந்தளவுக்கு இறைவன் நம்மளை சோதனையும் சாதனையுமாக வைத்துள்ளான். ஆகையாலே இதை ஒரு தவறாமல் எடுத்துக்கொள்ளாமல், எண்ணிக்கொள்ளாமல் அந்த ரயில்வே துறைக்கும் மற்றும் எண்ணற்ற ஒரு முக்கியமான இடங்களிலே நல்ல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அனைவருமே எனக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்கிறீர்கள் என்று சொல்லும்போது ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கிறது. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். யாமிடம் எந்த ஒரு தந்திரமோ மந்திரமோ அல்ல. எனக்கு ரொம்பவும் பிடித்தவர் இந்திரா சவுந்தரராஜன் என்று சொல்லக்கூடியவர். அவர் எங்கள் பகுதியிலே இறையுதிர்காடு என்று போகருடைய முருகனுடைய அவ்வளோ ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியவர். அவர் எம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நான் கன்னிவாடி வரும்போது உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இறைவன் அவரை கூட்டி சென்று விட்டார். ஆகையாலே எந்த ஒரு மந்திரமும் இல்லை. அனைவரிடம் அன்பு செலுத்துபவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வரும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தாய்மண்ணே வணக்கம்.